அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு சுடிதாருடைய பேண்ட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். அதை எப்படி கட் பண்ணுறது என்னென்னு பார்ப்போம். அளவு சுடிதார் பாருங்கள், இதுதான் அளவு சுடிதார். அப்படியே சேம் டு சேம், நம்ம எதுவும் இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் செய்ய போகிறதில்ல, ஆட் பண்ண போகிறதில்ல. அப்படியே வச்சு வரைய போகிறோம், வரைஞ்சிட்டு கட் பண்ண போகிறோம். சரியா? பாருங்கள் எப்படி கட் பண்ணுறோம் என்னென்னு பாருங்கள். இது வந்துல இப்போ பெல்ட் எவ்வளோ வைக்கிறோம், இந்த அண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ வைக்கிறோம், இது எவ்வளோ வைக்கிறோம், அதாவது ப்ளீட்டு, இந்த ப்ளீட் எவ்வளோ வைக்கிறோம், எப்படி வச்சா நல்லாயிருக்கும், அது எல்லாமே கணக்கு பண்ணி பாட்டம் எல்லா விவரமும் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படியே வச்சு புதுசாக இப்போ பிகினர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசாக இப்போ தான் தையல் பழகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது இந்த பேண்ட் தைக்கிறதும் சரி, சுடிதார் தைக்கிறதும் சரி, ஜாக்கெட்டு தைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நீங்கள் தச்சு பழகிறது இந்த மாதிரி சுடிதாரு, டாப்ஸு, சுடிதார் பேண்டு, அதை நீங்கள் தச்சு பார்க்கலாம். இப்போ இது புதுசாக பழகிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வாங்க கட்டிங் பார்ப்போம். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இது கிளாத்து, இதான் நம்ம இப்போ இது பண்ண போகிற கிளாத். இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஃபோல்டிங் இந்த பக்கம் இருக்கணும், ஓப்பன் இந்த பக்கம் இருக்கணும். இப்போ இது பார்டர் வருது, அதாவது ஓப்பன் இந்த பக்கம் இருக்கணும், ஃபோல்டிங் இந்த பக்கம் இருக்கணும். சரியா? இது பார்டர் மாடல். கீழே பாட்டத்தில் இந்த பார்டர் வரும். இந்த பார்டர் வர்றதுனால என்ன செய்யறோம்னா, இது நம்ம பீஸ் விட போறது இல்லை, இதுலயே ஒட்டுல கொடுத்து அடிச்சு பிரட்டி விட்டுருவோம். எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து பிரட்டி அடிச்சு விட்டுருவோம். அதனால அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. பேண்டை வச்சு எப்படி அளக்குறோம்னு பாருங்க. இதில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம தள்ளி வச்சுக்கோம். 4 இன்ச்சு வச்சு தள்ளி வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுக்கோங்க, சரியானபடி வச்சுக்கிட்டு. அவங்க அப்படியே கேட்டாங்க, எதுவும் மாற்றம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பாருங்க, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு தையலுக்கு வேணும், அதை நம்ம எடுத்துக்கணும். சரியா? 1/2 இன்ச்சு தையலுக்கு எடுத்து பாருங்க. இந்த இது அளவு வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்துட்டு இதில் கோடு போட்டு விட்ருவோம். இங்கே அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். தையல் சேர்த்து தான் 8 இருக்குது, அதனால் சரியாக. இதில் நாம் இங்கேயும் அதே மாதிரி ஒரு லைன் போட்டு இதை இப்படி அப்படியே பெண்ட் ஆகி விட்டுரும். ஓகேவா? இப்போ இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்டர் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடித்து விட்டுடலாம். கட் பண்ணிடலாமா? வாங்க கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பாட்டம் கட் பண்ணிட்டோம். அடுத்து பெல்ட்டு. ஓகேவா? பாருங்க, பாட்டம் கட் பண்ணியாச்சு. பெல்ட்டுக்கு இந்த பீஸில் தான் கட் பண்ணணும். பெல்ட்டு நமக்கு 9 இன்ச்சு வேண்டி இருக்குது. சுற்றளவு 40 இன்ச்சு வேணும். சரியா? 9 இன்ச்சுக்கு நமக்கு அதிகமாகவே இடம் இருக்குது. அப்படியே மடித்து வச்சு இப்போ பெல்ட் அளவையும் பார்த்துருவோம். சரியா? இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாமே சிங்கிள் பீஸாக இருக்கிறதுனால நம்ம தையலுக்கும் இடம் விடணும். சைடு தையல் இருக்கு பார்த்தீங்களா, இடம் விடணும். பாருங்கள்,
இப்போ கீழே வச்சோம்னா அதுக்கு இடம் பத்தாது. அப்போது ரோப் போடுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். ரோப்புக்கு என்ன செய்கிறோம், எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருவோம். சரியா, அது ஒரு 4 இன்ச்சு விட்டால் போதும். இதை வச்சு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அதை பற்றி கணக்கு கரெக்டாக 9 இன்ச்சு இருக்குது. இப்போது நமக்கு தேவை 10 இன்ச்சு. பெல்ட்டுடைய அகலம் 10 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து நாம் அளவு எடுத்துருவோம். சரியா, இந்த பார்டரு இல்லாமல் இந்த லைன் வர்றது மாதிரி, லைன் மட்டும் வர்றது மாதிரி இது எடுத்துருவோம். எடுத்து இப்போ நமக்கு தேவை இது ஸ்கொயர் பீஸாக உள்ளது. இது போல்டிங் இல்லாத பீஸாக இருப்பதுனால இது பீஸாக கிடைக்குது. 4 பீஸ் கிடைக்கும். இப்போ 4 பீஸையும் நம்ம ஜாயிண்ட் அடிக்கணும். முன்னாடி ஓப்பன் விடணும். அப்போ 4 பக்கம் ஜாயிண்ட்டுக்கு வந்தல இங்கேருந்து 12 இன்ச்சு வச்சுக்கிறோம். சரியா, இப்போ இது 12 இன்ச்சு வச்சு 12 வச்சு கோடு போட்டுட்டு இப்போ வைக்கணும். பக்கத்துக்கு 1 இன்ச்சு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. இப்போ கட் பண்ணிடுவோமா. இப்போ இது பெல்ட்டு, இங்கே வந்தாலும் 9 இன்ச்சு வேணும். இது பெல்ட்டுக்கு வந்தாலும் மேலே நம்ம ரோப்புக்கு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஜாயிண்ட் போட்டு பீஸ் இருக்குது, பீஸை வச்சு அடித்து பரட்டி இது பண்ணிக்கலாம். இங்கே வந்தாலும் இதில் 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு பிடிக்க வேண்டியிருக்கும். 1/2 1 இன்ச்சு போனால் 9 இன்ச்சு கிடைக்கும். 9 இன்ச்சு அதனுடைய உயரம். சரியா, ஓகே. சைடில் வந்தாலும் நம்ம 4 பக்கம் ஜாயிண்ட் போடுறதுனால இப்போ எக்ஸ்ட்ரா வந்தாலும் விட்டுருக்கோம். 4 பக்கம் ஜாயிண்ட் போட வேண்டியது இல்லை அப்படின்னா 1 இன்ச்சு விட்டாலே போதும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுருக்கோம். சரியா, பாருங்கள். இப்போ கட் பண்ணிடுவோமா. கட் பண்ணிடுவோம். பாருங்கள், இது 2 பீஸு, இது 2 பீஸ், 4 பீஸாக இருக்குது. ஓகேவா. இப்போது இது எப்படி வரும் அப்படின்னு இப்போ காமிச்சிடுறேன். இது ப்ளீட் வந்துடும் இந்த இடத்துல. சரியா, இது பெல்ட்டு, இது பாட்டம். ஓகேவா. ஓ, முடிஞ்சது. ரொம்ப ஈஸி, தச்சு பழகிக்கோங்க. ரொம்ப ஈஸி இருக்குது. வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். சரியா, வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா.